ஹலோ எஸ்கே ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினி அப்டேட்லாம் இல்ல, இன்னைக்கு புதுசா மொபைல் ரிவ்யூ. நீ என்ன சொல்ற? மொபைல் ரிவ்யூ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹலோ எஸ்கே ஃபேமிலி. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? டால்மி சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? பாஸ் இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு. நம்ம பிள்ளை இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எஸ்கே ஃபேமிலி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட்ல புதுசா லான்ச் இருக்க Vivo X200 FE. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி காட்ட காரி திப்புவாங்கல்ல. A few minutes later. No words. Crying is only coming. சீரியஸா மார்க்கெட்ல இப்ப அந்த மாதிரியான பிரச்சனை தாங்க போயிட்டு இருக்கு. யாருக்கு அந்த பெஸ்ட் கேமரான்ற பட்டம்? அப்படி 2024ல பெஸ்ட் கேமரான்ற பட்டம் வாங்கினது தான் நம்ம Vivo X200 Pro. அதோட ஃபேன் எடிஷன் தான் இது. நம்ம இந்த ஃபோன் டிசைன்ல இருந்து பார்க்கலாம். சைட்ல மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. வெறும் 7.9 mm திக்னஸ் தான் இருக்கு. உள்ள வந்து 6500 mAh சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டரி நல்லாவே நிற்கும். அது போக இருக்கிறதுலயே காம்பேக்ட் ஃபோனில் இதுதான் பேட்டரி இப்போதைக்கு அதிகம். ப்ளஸ் இது கூட நம்மளுக்கு 68, 69 ரேட்டிங்கும் இருக்கு. ஸோ அதுக்குன்னு தண்ணியிலலாம் போடாதீங்க, ஜஸ்ட் அது ஒரு சேஃப்டி இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அரௌண்ட் இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 190 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கு. அது நான் செக் பண்ணல, நான் ரிவ்யூ பார்த்தப்போ அவங்க செக் பண்ணி சொன்னாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் 6.3 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. காம்பாக்டாக தான் இருக்கு, பிடிக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ப்ளஸ் இதில் 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட்டு. அது LTPO பேனல் தான். ஸோ நம்ம LTPOனா 1லேருந்து 128 வரைக்கும் மாறி மாறி இருக்கும். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டரி லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு 1000 Hz நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது 1000 Hz 1000லேருந்து 1800 அவங்க கிளைம் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு 1000 Hz நார்மலாக கிடச்சிடும். வெளியெல்லாம் போனீங்கன்னா டைரக்ட் சன்லைனில் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 5000 mAh கிடைக்குது. அது ஓகே தான். மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9300 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்றும் சும்மா ப்ராசஸர் கிடையாது. அது போன வருஷமோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். கேம் நல்லாவே சப்போர்ட் பண்ணோம். ஆனால் கம்பேர்ட் டு நம்மளுக்கு 800 கூட கம்பேர் பண்ணால் அதில் கொஞ்சம் நம்மளுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட். 800 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேம் விளையாட தோணா தானே, கேமே விளையாட போதில்லை. காம்பேக்ட் ஃபோன் நம்மளுக்கு கைக்கு அடக்கமாக இருக்கணும். அது நல்லா தெரிஞ்சுக்கின சாம்சங் தான் அவனோட சொந்த எக்ஸினோஸ் ப்ராசஸ் கொடுக்குறான். அந்த ப்ராசஸர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இருக்கிறதுலே மட்டமான ப்ராசஸர் சாம்சங்கோட தான். ஆனால் அவன் காம்பாக்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவான். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இருக்கிற எல்லாம் 5G பேண்ட் கொடுத்துட்டான். ஒய்ஃபை நல்லா ஒர்க் ஆகுது. நான் லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸாக ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒய்ஃபைல தாறுமாறாக இருக்குது. ஆனால் பேட்டரி ட்ரைன் ஆகுது கொஞ்சம் இது இருக்குது. அது மேபி அடுத்த அப்டேட்டில் கூடிய சீக்கிரம் சரி பண்ணலாம். ஆனால் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாப் நாச், எல்லாமே நல்லா இருக்குது. NFC சப்போர்ட்டும் இருக்குது. யார் காரணம் தெரியுமா? தேவலாம் பேசாத. கேமரா ஃபோன் தானே, கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லு. அதானே நீங்க நினைக்கிறீங்க. சொல்றேன், சும்மா மெர்சலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு.
கேமராவில் வெற்றிமாறன் ஐயா பற்றி பார்த்தலாம். அப்பல வணக்கம். செல்ஃபிலாம் சூப்பரான ஃபோட்டோ கொடுக்குங்க. ஸ்கின் டோன்லாம் செம்ம நேச்சுரலாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா வெறும் லோ லைட்டில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல, மீதி செல்ஃபி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. அடுத்து நம்ம 5 ரூபா 5 இல்லை 50. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சும்மா 50 MPல எவ்வளோ மேக்ஸிமமாக குவாலிட்டி தர முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமாக தருது. அதுலேயும் ஒரு ஆப்ஷன் புதுசாக விவோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனபிள் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதாவது சம்மரில் ஃபோட்டோ பிடிச்சா எப்படி இருக்கும், வின்டரில் ஃபோட்டோ பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. சூப்பராக அது பார்க்கவே கொஞ்சம் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்குமே தோணுது. அடுத்து நம்ம வெற்றி தம்பி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. இந்த குட்டி போன்ல மாசே யோதாங்க. என்ன மாதிரி ஜூம் பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா? பா சான்ஸ் இல்லைங்க. போட்டோ பாருங்க. ஐயோ சீரியஸா 60,000 ரூபாய் அப்படியே எண்டு கொடுத்துடலாங்க இந்த போட்டோக்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வீடியோ குவாலிட்டியும் ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லைங்க. வீடியோ குவாலிட்டி 3 கேமராலையும் நம்மளுக்கு 60 FPS 4Kல 60 FPS எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா 3 கேமரா பத்தியே பேசுற, 4ஆவது ஒருத்தர் இருக்கானே அவனை பத்தி பேசுறான்றீங்களா? அவரு எதுக்கு இருக்காரு ஏன் இருக்காருன்னு தெரியல. ஆனா 8 MPக்கு ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணுது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் வைக்கல. 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விவோ X200 FEல என்னென்னலாம் மற்றவங்க ப்ராப்ளம் சொன்னாங்க, அது உண்மையிலே ப்ராப்ளமான நம்ம பார்க்கலாம். சிப்செட் தான் மேஜராக எல்லாருமே சொன்னது. ஏன்னா இது காம்படிஷனாக வந்த 13Sல வந்து 8 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைமென்சிட்டி 9300+ தான் இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட் ஃபோனுக்கு 9300+ போதுமானது தான். ஏன்னா இதில் மறுபடியும் 8 ப்ராசஸர் வச்சுருந்தா நம்மளுக்கு இது கூட இன்னும் ஒரு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் நம்மளுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனு காம்பேக்ட் ஃபோனுக்கு இந்த ப்ராசஸரே எனாஃப். ஸோ இது எனக்கு ப்ராப்ளமாக தெரியல. ஒயர்லெஸ் சார்ஜிங் தரல. இது ஒரு சிலருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு மைனஸாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே. இதுவும் வந்து எப்பவும் போல அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம் தான். ஏன்னா நிறைய ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்தும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபன்டச் OS. எல்லாத்தையும் ஓகே சொன்ன மாதிரி இதுக்கும் ஓகே சொல்லணும்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த ஃபோனில் விவோவில் எந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோன் எடுத்தாலும் இந்த ஃபன்டச் OS ப்ராப்ளம் தான். ஏன்னா இது ரொம்ப அவுடேட்டடாக இருக்குங்க. சீரியஸாக சொல்லணுங்க, ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ஒரு 10,000 15,000 ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓகே ஏதாவது ஒரு குறை இருக்கும்ல, அந்த குறை தான் இந்த ஃபோனில் ஃபன்டச் OS. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஜஸ்ட் சொல்லுஸ்.